அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இதோ இங்க பின்னாடி இருக்கிற ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம மளிகை சாமான்கள் தான் வாக்க போறோம். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண்மை பொருளாதாரம் அமெரிக்கால இந்த கடைக்குள்ளார எப்படி கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க போறோம். ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அந்த பொருளோட விலைப்பட்டியலை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். நீங்க மயக்கப்பட்டு விழுந்துடாதீங்க, ஏன்னா அவ்வளவு விலை விற்கும் உள்ளார ஒன்றும். இந்த கடையோட நிறுவனர் யார் அப்படின்னா 2017 இந்த நிறுவனத்தை 1 லட்சம் கோடி கொடுத்து அமேசான் சிஇஓ ஜெஃப் பீசோஸ் வாங்கினாரு. அவர் தான் இந்த கடையோட உரிமையாளர். அப்ப தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் வேளாண்மை பொருட்கள் அவர் எப்படி விலை வச்சு விற்கிறார் அப்படின்றத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க கடைக்குள்ளார போவோம். இப்ப நம்ம ஊர் பப்பாளி இருக்கு பாருங்க, ஆர்கானிக் ராயல் ஸ்டார் பப்பாயா அப்படின்னு நம்ம ஊர் பப்பாளி. இது பாத்தீங்க அப்படின்னா அரை கிலோ போட்டிருக்கு. பவுண்டுன்னா அரை கிலோ வந்து $2.69 அப்படின்னா தோராயமா 200 ரூபா இந்த ஒரு பப்பாளி மட்டும். இப்ப இங்க பாருங்க, ஆர்கானிக் ட்ரைடு மேங்கோஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர் மாங்காய் இருக்குல்ல, மாம்பழத்தை வந்து வெயில்ல காய வச்சு இப்படி வைக்கிறாங்க ஆர்கானிக் அப்படின்ட்டு. இதோடைய விலையை பாத்தீங்க அப்படின்னா $9 அப்படின்றது தோராயமா 720 ரூபா. இப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு ட்ரைடு மேங்கோ இருக்கு. இங்க பாருங்க, கோ மேங்கோ அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லை, நம்ம ஊரு மாம்பழத்தை தான் இப்படி உலர்த்தி இவங்க வந்து வெயில்ல காய வச்சு இப்படி விற்கிறாங்க. இதோட விலையை பாருங்க, $16 போட்டிருக்கு. 90 ரூபா ஒரு டாலரோட விலை. அப்பனா இதோட விலையை மட்டும் பாத்துங்க, கிட்டத்தட்ட 1200 1300 ரூபாய் வருது இந்த வெறும் மாம்பழம் மட்டும் இப்படி விற்கிறது. இப்ப நான் உங்களுக்கு கத்தாழை வந்து ஜூஸா காமிக்க போறேன். நம்ம கற்றாழை அப்படின்னு நம்ம ஒண்ணு இருக்குல்ல, இங்க பாருங்க, சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பாருங்க இங்க ஜூஸ் மாதிரி வச்சிருக்காங்க. பாருங்க, ஆலோவேரா ஜூஸ் ஆர்கானிக் ஹோல் லீஃப் அப்படின்னு. இதோட விலையை பாருங்க, $26. தோராயமா 2350 ரூபா கிட்ட வருது இதோட விலை மட்டுமே. இது நம்ம ஊர் துளசி ஹோலி பேசில். இங்க பாருங்க, ஹோலி பேசில் அப்படின்னு இங்க போட்டிருக்கு பாருங்க. இதை வந்து மருந்தா வைக்கிறாங்க, மாத்திரையா வைக்கிறாங்க. இது வந்து $13.99. எத்தனோன்னு டப்பா இருக்கு பாருங்க நம்ம ஊர் துளசிய. இப்ப இதே இது மாத்திரை இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி டிராப்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. இங்க பாருங்க, ஹோலி பேசில் நம்ம ஊர் துளசி தான் இது. அப்ப இதோட விலையும் பாருங்க, $13.99. கிட்டத்தட்ட என்ன 1300 ரூபா இந்த இத்தனோண்டு இருக்குது. இதை வந்து அமெரிக்காலையும் பயன்படுத்துறாங்க நம்ம ஊர் துளசியை. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்க போறேன். நம்ம வீட்டுல முருங்கை மரம் இருக்கும்ல, அந்த முருங்கை மரத்தை பாருங்க. இங்க பாருங்க, பியூர் மொரிங்கா பவுடர் அப்படின்னு 210 கிராம் இருக்கு. ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்கிட்டாங்க, இயற்கையான முறையில வேளாண்மை செய்யப்பட்ட முருங்கை அப்படின்னு. இந்த முருங்கையை பொடியாக்கி இவங்க பாருங்க எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு. $14.53 தோராயமா வந்து ஒரு 1500 ரூபாங்க. 210 கிராம் முருங்கை பொடி வந்து அமெரிக்கால 1500 ரூபா. எவ்வளவு பெரிய பொருளாதாரம் பாருங்க இது. உலகத்திலேயே அதிகமான கர்க்யூமின் கண்டென்ட் இருக்கிறது வந்து நம்ம ஊர் ஈரோடு மஞ்சள் தான். அந்த மஞ்சளுக்கு மகத்துவத்தை பாருங்க, இங்க அமெரிக்கால ஹோல் பாடி டர்மரிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா, இதுல எத்தனை மாத்திரை இருக்கு? 120 மாத்திரை இருக்கு மஞ்சள் மாத்திரையா. இதோட விலையை பாருங்க, $57.49. இன்னைக்கு வந்து $90 வச்சா கூட தோராயமா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்ங்க. 5000 ரூபா இந்த மஞ்சள். இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமா கர்க்குமின் கண்டென்ட் இருக்கிறது ஈரோடு மஞ்சள் தானா? நாம ஏன் மஞ்சளை வந்து மாத்திரைகளா மாத்தி இந்த மாதிரி விற்க கூடாது? 5000 ரூபாய்க்கு இதை இவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரம் பாருங்க இது. இப்ப பாருங்க, இது சோப்பு. சரிங்களா, சோப்பு வந்து இப்படி அடைச்சிருக்காங்க, கோகோனட்ல பண்ணிருக்காங்க. தென்னையில வந்து சோப்பை பயன்படுத்தி உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறாங்க. இது அமெரிக்கால $14.49. தோராயமா வந்து எவ்வளவு, $1300 இந்த மாதிரி நம்ம தென்னையிலேருந்தே வேளாண்மை பொருளாதாரத்தை நம்ம ஈட்ட முடியும். இப்ப இன்னொரு அதிர்ச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, VETIVER அப்படின்னு போட்டுட்டாங்க. VETIVER வெட்டி வேர், தமிழோட வெட்டி வேறு அமெரிக்கால விற்கிறான். இது எத்தனை தெரியுமா இருக்கு? 15 மில்லிலிட்டர், 15 ml தான். இதோட விலையை பாருங்க, $23.99. தோராயமா வந்து $2100 ரூபாய் இந்திய மதிப்புப்படி வெட்டி வேரை வந்து எண்ணெய் ஆக்கி இப்படி அமெரிக்கால வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பக்கத்துல பாருங்க, சாண்டல்வுட், நம்ம ஊரு சந்தன மரம் இருக்குல்ல, சந்தன மரத்தை எண்ணெய் ஆக்கி இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எவ்வளவு பெரிய ஒரு வேளாண் பொருளாதாரம்னு பாருங்க. இப்ப அங்க $23 வெட்டி வேர் பார்த்தோம் இல்லையா, அதே இதுதான் VETIVER வெட்டி வேறு. இதோட விலையை பாருங்க, $34.99 போட்டிருக்கான். அப்பனா எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரம் பாருங்க, வெறும் வெட்டி வேரை வச்சு மட்டுமே இங்க இருக்கு அப்படின்னு. இந்த கையில நான் வச்சிருக்கல, இது நாட்டுக்கோழி முட்டை, ஆர்கானிக்
ரெஸ்டோரேட்டிவ் எக்ஸ்னு இந்த நிறுவனமே பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி முட்டை வித்து. இந்த கோழி முட்டையை தான் அமெரிக்கால நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. விலை அதிகமா இருந்தாலும் ஒரு 12 முட்டை இருக்கும், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்பனா பாத்துங்க நாட்டுக்கோழி முட்டையில மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு வணிகம் இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப நம்ம முந்திரி இங்க பாருங்க, சாதாரணமா இருக்கு பாருங்க முந்திரி, கேஷ்யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தோராயமா என்னன்னா அரை கிலோ கேஷ்யூஸ். இதோட விலையை பாருங்களேன், $10. சரிங்களா, $10 அப்படின்னா தோராயமா 900 ரூபாய் அரை கிலோ முந்திரி மட்டுமே. இப்ப இங்க பாருங்க, அடுத்தது இன்னொரு வகையான முந்திரி. இதுல வந்து ரோஸ்டட் அண்ட் சால்டட்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதாவது வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருப்பாங்க. இதோட விலையை பாருங்க, $15. தோராயமா 1350 ரூபா. அப்ப இந்த முந்திரி மரங்கள் மட்டுமே வச்சுப்பேன். இந்த முந்திரியில இருந்து வெறுமனே முந்திரியாவே இப்படி அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுல இருந்து மிட்டாய் செய்யலாம். கேஷ்யூ மில்க் பாலா எடுக்கலாம். பாலா எடுத்து கேஷ்யூ மில்க் கூட இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஊர் பொருளாதாரமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப இங்க பாருங்க, இது கோகோனட் ஃபிளார். கோகோனட் ஃபிளார்னா தேங்காயை அரைச்சு மாவாக்கி இருக்காங்க. சீமான் சொல்றப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க. இதே மாதிரி பனை இதையும் நம்ம பண்ண முடியும். பனை பொருட்களையும் மாவா அரைச்சு விற்க முடியும். இது வந்து அரை கிலோ 454 கிராம் அரை கிலோ. இது பாருங்க $3.69 அப்படின்னு போட்டிருக்காங்க. $3.69 தோராயமா அது வந்து 330 ரூபாய் என்னமோ. இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, பாதாம் இதை வந்து அரைச்சு ஆல்மண்ட் ஃபிளார் அப்படின்னு விற்கிறாங்க. இங்க பாருங்க, ஆர்கானிக் கோகோனட் ஃபிளாரம், அதாவது இயற்கையான முறையில தென்னையை அரைச்சி தேங்காயை அரைச்சி இப்படி நாங்க கோகோனட் ஃபிளார் அப்படின்னு விற்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இதுவும் 454 கிராம். இதோட விலையை பாருங்க, $5.16. இது கொஞ்சம் விலை கம்மி பண்ணிருக்காங்க, இல்லைன்னா $7 வித்துருக்காங்க. தோராயமா 630 ரூபா அரை கிலோ தென்னையை அரைச்சு மாவாக்கி 630 ரூபாய்க்கு ஆர்கானிக் அப்படின்னு அமெரிக்கால வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து மரவள்ளி கிழங்கு கசாவா ஃபிளார் அப்படின்னு விற்கிறாங்க. இந்த மாதிரி அழகா ஒரு இதுல வந்து அரைச்சு, இது பாருங்க, இது எவ்வளோ, 1 கிலோ. சரிங்களா, 1 கிலோ பாருங்க $22.49. உங்களுக்கு தெரியுது, அது $22.49. தோராயமா 2000 ரூபாய் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு அரைச்சு வித்தாலே அமெரிக்கால. நம்ம ஊர் பட்டை கிராம்பு இருக்குல்ல, இந்த பாருங்க பட்டை கிராம்பு சிம்பிளி ஆர்கானிக் சினமன் ஸ்டிக்ஸ் அப்படின்னு விற்கிறாங்க பாருங்க. இந்த பாருங்க 32 கிராம் பட்டை ஆர்கானிக். இதோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா $5.10, அதாவது தோராயமா 450 ரூபா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்தீங்கன்னா சில்லி பவுடர், நம்ம ஊர் மிளகாய் பொடி சில்லி பவுடர் அப்படின்னு விற்கிறாங்க பாருங்க. இதோட விலையும் பாருங்க $5 அப்படின்னா 450 ரூபா. சரி, இதை விடுங்க. இங்க இருக்கு பாருங்க நம்மளோட இந்த பாருங்க மல்லி, கொரியண்டர் சீட்ஸ். இங்க பாருங்க கொரியண்டர் சீட்ஸ் விற்கிறாங்களா? இது பாருங்க $9.79, அதாவது தோராயமா 1000 ரூபாய் இந்த மல்லி சீட்ஸ். இது பாருங்க எவ்வளவு இருக்கு, 33 கிராம். ஏன்னா இது ஆர்கானிக் மல்லி சீட்ஸா. பாருங்க எவ்வளவு விஷயம். இங்க பாருங்க நம்ம ஊர் பெப்பர், ஹோல் பிளாக் பெப்பர் கார்ன், இங்க பாருங்க. அப்ப இதோட விலையை பாருங்க $9.49. அப்ப இதெல்லாமே பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரம் பாருங்க. எனக்கு நீங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இப்படி இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளோட மளிகை சாமான் தான் இங்க. ஆனா எல்லாம் 50 கிராம் 20 கிராம்னு சின்ன சின்ன விலையில 450 ரூபா 1000 ரூபா அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கறி பவுடர் அப்படின்னு விற்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மளிகை சாமான் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன அளவுல விலை அதிகமா. இப்ப நம்ம கடல் உப்பு வாங்க போறோம். நம்ம ஊர்ல வந்து அயோடின் உப்பு சாப்பிடுங்க அப்படின்னு ஃபேக்டரியில உற்பத்தி பண்ற உப்பை சாப்பிட்றாங்க. இங்க பாருங்க கடல் உப்பு பாருங்க, இங்க பாருங்க என்னென்ன விலை விற்கிதுன்னு பாருங்க. அதாவது பெலைன் சீ சால்ட்டா, இது வந்து அயோடின் இது பண்ணல அப்படின்னு போட்டிருக்கான். ஆனா இதோட விலையை பார்த்தீங்கன்னா $6.49, அதாவது தோராயமா 540 ரூபாய்க்கு வெறும் கடல் உப்பு மட்டும் இங்க விற்கிறாங்க. இங்க பாருங்க இன்னொரு கடல் உப்பு நம்ம வாங்குவோம். இங்க பாருங்க கோர்ஸ் சீ சால்ட் அப்படின்ட்டு. அப்ப இதை பாருங்க இப்படி திறக்கலாம், இப்படி திறந்து உப்பை பயன்படுத்துற மாதிரி. இந்த சீ சால்ட்டை வந்து இங்க பாருங்க தோராயமா 270 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 270 ரூபாய் இந்த சீ சால்ட்டோட கடல் உப்போட விலை மட்டும். நான் சொல்றப்ப நான் தக்காளியை வந்து கூழாக்கி அதை வந்து டின்ல அடைச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றன்றப்ப எல்லாம் சிரிக்கிறீங்க. இங்க பாருங்க, இது முழுக்க 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 தக்காளி இப்படிதான் இருக்கும். இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தக்காளி வந்து இப்படிதான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த பாருங்க டின் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது உள்ள தக்காளி கூழாக்கி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இப்படி திறந்துட்டு இதை எடுத்து தக்காளியை பயன்படுத்துவாங்க. இப்ப இதுக்கு வந்து ஒரு தொழிற்சாலை அமைச்சு அதுல ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். அப்ப அதை தான் சீமான் சொல்றாங்க. அப்ப வெளிநாடுகள்ல இருக்கிறத நம்ம பார்க்காம உள்ளூர்ல இருந்துகிட்டு நம்ம சிரிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இது முழுக்க 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 எல்லாமே ஆர்கானிக். பாருங்க ஆர்கானிக் டைஸ்டு டொமேட்டோஸ் அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இது நம்ம ஊர் கருப்பு காராமணி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை இப்படி டின்ல அடைச்சு வைக்கிறாங்க. கருப்பு காராமணி மட்டும் இல்லை, இங்க பாருங்க சிகப்பு காராமணி, இது இன்னொரு கிட்னி பீன்ஸ். இங்க பாருங்க நம்ம ஊர் வெள்ளை கொண்டக்கடலை கர்பன்சோ பீன்ஸ் அப்படின்னு இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம ஊர்ல பச்சை பயிர் இருக்குல்ல, கிரீன் லென்டில்ஸ் பாருங்க,
$15.79. எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ இருக்கு, 1.25 கிலோ இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இதோட விலை $1500. இங்க பாருங்க, சிகப்பு ரெட் லென்டில்ஸ் அப்படின்றது அதே விலை $15.79. இப்போ இப்படியே வந்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒரே பயிறு வகைகளா இருக்கு. நம்ம ஊர் சாம்பாருக்கு பயன்படுத்துற அந்த மொச்சை இது எல்லாமே இந்த ஊர்ல இருக்கு. இது எல்லாமே விலையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா $1000, $1500 வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இயற்கையான முறையில விளைவிக்கப்பட்டது அப்படின்றதுனால. இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்மளை வந்து வெள்ளை அரிசி சாப்பிட சொல்றாங்க இல்லையா? வெள்ளை அரிசி வந்து IRR அப்படின்னா இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், பிலிப்பைன்ஸ்லேருந்து வருது. அது ஒரு செயற்கையான அரிசி. ஆனா நம்ம ஊர் நாட்டு அரிசி வகைகளை எவ்வளவு விலை கொடுத்து சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து $7. பூட்டான்லேருந்து வருது. பூட்டானிஸ் ரைஸ் அப்படின்னு, ரெட் ரைஸ் அப்படின்னு சிகப்பு அரிசி இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஆர்கானிக் அப்படின்ட்டு பூட்டான்ல இருக்கிற ஒரு வேளாண்மை செய்யற ஒரு பொண்ணோட புகைப்படம். அரிசியை பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அரிசியை பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து $7, $630 அரை கிலோ. இங்க பாருங்க, ஃபர்பிடன் ரைஸ், அதாவது கருப்பு அரிசி. நம்ம கருப்பு கவுனி அப்படின்னு ஒரு அரிசி இருக்கும்ல, அரசர்கள் சாப்பிட்ட அரிசி, அந்த அரிசி. அதே இது இங்க பாருங்க, அரை கிலோ வந்து $7, $630 ஆர்கானிக் அப்படின்னு போட்டு இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, சீனாவோட அந்த இது யாழி மாதிரி ஒரு இதை போட்டு அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வரிசையா பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை செய்யறவங்களோட புகைப்படங்கள் போட்டு ஆர்கானிக் அப்படின்னு நம்ம நாட்டு அரிசி வகைகளை தான் மிகப்பெரிய பணக்காரர்கள் அமெரிக்கால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்ப சீமானன்னா ஆடு மாடு வளர்க்கணும் அப்படின்றாங்க, பால்ல ஒரு பொருளாதாரம் இருக்குன்றாங்க. அதை இங்க நிரூபிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க, கீ, நம்ம ஊர் நெய் தான். இந்த நெய்யோட விலையெல்லாம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, கிளாரிஃபைடு பட்டர் கீ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பாருங்க, இது எவ்வளோ? 250 கிராம் இருக்கு இந்த நெய். இந்த நெய்யோட விலை வந்து $13.99. இங்க பாருங்க, எல்லாமே $13.99. 1/4 லிட்டர் நெய். $13.99 என்ன? தோராயமா $1200, $1300 வெறும் நெய். அரை கிலோ நெய் வந்து $1300 இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஆர்கானிக் செசமி சீட் ஆயில், நல்ல எண்ணெய். இந்த நல்ல எண்ணெய் எவ்வளவு தெரியுமா? 1/4 லிட்டர் 250 ml. இதோட விலையை பாருங்க, $6 போட்டிருக்காங்க. $6 அப்படின்னா $540 இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இங்க பாருங்க, ஆர்கானிக் செசமி ஆயில். இது வந்து என்ன, 1 லிட்டர் இல்ல, அரை லிட்டர் வந்து $14 போட்டிருக்காங்க. தோராயமா வந்து ஒரு $1300. சரிங்களா? இதுவும் இப்ப அப்படியே இங்க வாங்க, இங்க பாருங்க, கடலை எண்ணெய். இந்த கடலை எண்ணெயை பாருங்க, ஆர்கானிக் பீனட் ஆயில் 473 ml தான். இதோட விலையை பாருங்க, நல்லா பாத்துங்க, 473 ml, அரை லிட்டர். இது எல்லாமே செக்கில் இழுத்தது. இதோட விலையை பாருங்க, $15.49. தோராயமா $1400 வெறும் அரை லிட்டருங்க. அரை லிட்டர் நீங்களே பாக்குறீங்க கண்ணால. அரை லிட்டர் கடலை எண்ணெய் $1400 இங்க அமெரிக்கால வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, செக்கில் இழுத்த தேங்காய் எண்ணெய். சரிங்களா? ஹோல் கர்னல் விர்ஜின் கோகனட் ஆயில்னு போட்டிருக்காங்க. இது வந்து சர்டிஃபைட் ஃபேர் ட்ரேட். இதுல பாருங்க, இது எங்க இருந்து திரும்ப வருது? இலங்கையிலேருந்து வருதுங்க. இலங்கையிலேருந்து அமெரிக்காவுக்கு. இது எத்தனை லிட்டரு? 887 ml அப்படின்னு போட்டிருக்காங்க. தோராயமா 1 லிட்டர். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் செக்கில் இழுத்ததோட விலை வந்து $22.99. தோராயமா $2000 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். ஏன்னா இது வந்து செக்கில் இழுத்தது அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு ஒன்று எழுதி ஒரு பெண் வந்து இங்க வேளாண்மை செய்யற பெண் வந்து பாக்குற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த எண்ணெய் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதை நான் வச்சு பயன்படுத்துவேன் சமைக்கிறதுக்கு. அவ்வளோ வாசனையா இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய். இது வந்து தென்னங்கருப்பட்டி, இந்தோனேஷியா நாட்டிலேருந்து வருது. இது வந்து 454 கிராம் தான், அரை கிலோ. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, $450 மேல இங்க விற்கிறாங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. சாதாரண நேரத்துல இதோட விலை வந்து $8, $7.69, $720. தோராயமா $1000 கிட்ட வந்துருது. ஆனா இப்ப விலை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. ஆனா இதை பாருங்க, அரை கிலோ வந்து கிட்டத்தட்ட $500-600 இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கால. இதை தான் சீமான் அண்ணன் சொல்றாங்க. ஆர்கானிக் கோகோனட் கிரீம் அப்படின்ட்டு இங்க பாருங்க, தேங்காயை வந்து இப்படி டின்ல அடைச்சு அதோட பாலை கோகோனட் கிரீம் அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா $2.69. அதாவது தோராயமா பாத்தீங்க அப்படின்னா $270. இங்க பாருங்க எவ்வளவு விற்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். இங்க பாருங்க, கோகோனட் மில்க், கோகோனட் கிரீம், தென்னையிலே பால், அதுல இன்னும் கொஞ்சம் அடர்த்திய கிரீம் அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதை வந்து சீமான் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து தாய்லாந்துல இருந்து வருது. எங்களுக்கு ஸ்மூதின்னு போட்டிருக்கான், கோகோனட் ஸ்மூதி. இது என்ன தெரியுமா? இளநியை உள்ளார போட்டுட்டு அதுல நம்ம அந்த உள்ளார அந்த தென்னை இது இருக்கும்ல, அந்த வலிச்சு அதையும் இது உள்ளார போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஆர்கானிக் ஸ்மூதி அப்படின்ட்டு
அப்ப இதோட விலை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இது என்ன 1 லிட்டர் இருக்குமா? ஆமா, தோராயமா 1 லிட்டர் இருக்கு. இதோட விலை பாருங்க $10.99. 1000 ரூபாங்க இது கிட்டத்தட்ட. இந்த கடையில நம்ம என்னென்ன வாங்கினோமோ அதை இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கூடையில கொடுத்துருக்காங்க. இந்த கூடையில நம்ம என்ன வாங்கினோமோ அதை இது பண்ணா இதுவே இந்த கேமரா மூலமா அதை இது பண்ணிக்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு இங்க வரிசையா போட்டு அதுக்கான விலையும் இங்க கொடுத்துருச்சு. அப்ப இதை வந்து நம்ம கடைசியா நம்ம கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். சரி, இப்ப நீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு பொருளையும் நான் போய் உங்களுக்கு விலை பட்டியல் காமிச்சேன். 1000, 1500, 2000, 3000, 5000ன்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட பொருட்களை இவ்வளவு விலை கொடுத்து இவங்க வாங்கி சாப்பிட்றாங்கன்னா ஏன்னா இவங்களுக்கு தெரியும் உணவே மருந்து அப்படின்ட்டு. அப்ப சீமானண்ணன் சொல்கின்ற அந்த பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. அமெரிக்கான்றது ஒரு நாடுனா ஐரோப்பால எத்தனை நாடுகள் இருக்கு, உலகம் முழுக்க எத்தனை நாடுகள் இருக்கு. அப்ப சீமானண்ணன் சொல்கின்ற அந்த பொருளாதாரம் எப்படி தவறா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? இந்த பொருளாதார முறை எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் நம்ம வழங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அப்ப சீமானண்ணன் சொல்றது சரின்னு தெரியுதா? அப்ப இந்த வாட்டி நீங்க விவசாயி சின்னத்துக்கு வாக்களித்து சீமானண்ணனை வெற்றி பெற செய்யுங்கள். வேளாண்மைக்கான பொருளாதாரம் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகின்றது. இந்தியாவுக்கான மறுமலர்ச்சி வரணும் அப்படின்னா சீமானண்ணன் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆக வேண்டும். நன்றி. நாம் தமிழர்.